கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த உபவாச ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து அவரை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தவும், அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்காக இடம் செல்ல போகிறோம். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பானது எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்து விட்டதா இல்லையா என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க ஆயத்தமாக இருப்போம். பிரைஸ் லார்ட். பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. அது என் மணவாளன் வீடல்லவோ, நான் வாழப்போகும் தலமல்லவோ. அது என் மணவாளன் வீடல்லவோ, நான் வாழப்போகும் தலமல்லவோ. நதியுண்டு, நீர்கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. ஒரு நதி உண்டு, நீர்கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா பாடல் உண்டு, அல்லேலூயா அல்லேலூயா பாடல் உண்டு. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. தங்கத்தினால் செய்த அரண்மனையில் வெள்ளை போல சந்தன வாசனையோடு, தங்கத்தினால் செய்த அரண்மனையில் வெள்ளை போல வாங்க வாசனையோடு, மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் நேசர், அரச குமாரத்தியாய் அவர் அருகில். மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் நேசர், அரச குமாரத்தியாய் அவர் அருகில். மகிழ்ந்து களி கூறுவேன், நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். ஒரு நதி உண்டு, நீர்கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. ஒரு நதி உண்டு, நீர்கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. வெள்ளை அங்கியை தரித்து கொள்வேன்,
குருத்தோலை கையிலே பிடித்து கொள்வேன், வெள்ளை அங்கியை தரித்து கொள்வேன், குருத்தோலை கையிலே பிடித்து கொள்வேன். ஆட்டுக்குட்டியானவர் மகிமை என்று பாடி அவர் பாதம் பணிந்து வீழ்ந்திடுவேன். ஆட்டுக்குட்டியானவர் மகிமை என்று பாடி அவர் பாதம் பணிந்து வீழ்ந்திடுவேன். மகிழ்ந்து களி கூறுவேன், நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். ஒரு நதி உண்டு, நீர்கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. ஒரு நதி உண்டு, நீர்கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் மீட்டிறங்க துடிக்குது. தெய்வக்கனி நிறைந்த தோட்டம் நடுவே நிசரோடு உலாவி ஓளியம் செய்வேன். ஜீவக்கனி நிறைந்த தோட்டம் நடுவே நிசரோடு உலாவி ஓளியம் செய்வேன். தேவதூதர் முப்பர்கள் துதியின் மகிமையை கண்டு அவர் ஆவியில் களித்திடுவேன். தேவதூதர்கள் முப்பர்கள் துதியின் மகிமையை கண்டு அவர் ஆவியில் களித்திடுவேன். மகிழ்ந்து களி கூறுவேன், நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். ஒரு நதி உண்டு, நீர்கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. ஒரு நதி உண்டு, நீர்கால்கள் உண்டு, தேவநகரம் உண்டு, நடுவே தேவன் உண்டு. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. அது என் மணவாளன் வீடல்லவோ, நான் வாழப்போகும் தலமல்லவோ. அது என் மணவாளன் வீடல்லவோ, நான் வாழப்போகும் தலமல்லவோ. பரம எருசலேம் ஜொலிக்குது, பரலோகம் வீட்டிறங்க துடிக்குது. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக நல்ல பிதாவே, கர்த்தரும் மறுமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பரிசுத்த உபவாச ஆராதனையிலே நாங்கள் வந்து கலந்து தேவனை துதிக்கவும் பாடவும் ஜெபிக்கவும் உமது வார்த்தையை கேட்கவும் இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஆசீர்வித்து தந்தீரியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாடின பாடல்கள் ஜெபவேளை ஆசீர்வித்து கொடுத்தீரே, நன்றியப்பா. கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார். இந்த வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவருடைய நாவிலிருந்து புறப்பட செய்து
அதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை வாசித்த உம்முடைய மகளை ஆசீர்வதியும். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசம பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக கட்டளையிடுவீராக. சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்து விட்டதா இல்லையா என்பதைத்தான் நாம் இப்பொழுது காணப்போகிறோம். அநேகர் அதை குறித்து எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்டது என்று ஒரு தவறான போதகத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன? அது எங்கே நிகழும்? அது எப்போது நிகழும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்து விட்டதா என்ற தலைப்பில் இன்று நாம் அந்த செய்தியை தியானிக்க போகிறோம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற செய்தியிலே நம்முடைய தீர்க்கதரிசி மேற்கோள் காட்டின பிரசங்கித்த அந்த செய்தியில் இருந்து நாம் எடுத்திருக்கிறோம். இப்பொழுது கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனானது கோதுமை மணிக்குள் நுழைந்து கொண்டிருக்கும் 7ஆம் சபையின் காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை காலங்கள் முடிந்து விட்டதா என்று நாம் கேட்டால் இன்னும் முடியவில்லை. நம்முடைய தீர்க்கதரிசி கூறும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து சபை காலமும் முடியும். எடுத்துக்கொள்ளப்படுதல், மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் போது சபை காலமும் முடிவடையும் என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் 7ஆம் சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் 7ஆம் சபைக்குள் இல்லை. 7ஆம் சபை என்பது லவோதிக்கேயா சபை. அது குருடும் இல்லாம, அனலும் இல்லாம, குளிரும் இல்லாம, அனல் இல்லாம, வெதுவெதுப்பாக இருக்கிறது, குருடாக இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:14 முதல் நாம் அதை வாசிக்க முடியும். ஆகையால் அந்த ஒரு சபைக்குள் இருந்து ஜீவன் கோதுமை மணிக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. அந்த பதரை விட்டு ஜீவன் வெளியே வந்து விட்டது. இது மணவாட்டியினுடைய ஒரு யுகம், பிரைடு ஏஜ் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆகையால் நாம் லவோதிக்கேயா சபையானது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் அதை விட்டு, ஸ்தாபனங்களை விட்டு, லவோதிக்கேயா சபை விட்டு வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கோதுமையானது முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். இது இறுதி காலத்தில் எல்லாமே கோதுமை மணியில் முடிவடையும். நீங்கள் லூக்கா 17:28-30 படிப்பீர்களானால் அறிந்து கொள்ளலாம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அது மத்தேயு 24:37 வாசிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும், the son of man அல்லது the coming of the son of man என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் லூக்கா 17:28-30 வெளிப்படுவது என்றால் என்ன? இந்நாளில் இயேசு எவ்விதமாக இருக்கிறார் என்பதை மக்களுக்கு உணர்த்துவது. தீர்க்கதரிசி பிரசங்கித்த அந்த செய்தி இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்துதல் என்று 2 பாகங்களை அவர் பிரசங்கித்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே தம்மை எவ்வாறு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதுதான் மனுஷகுமாரன் வெளிப்படுவது என்று சொல்லும். மனுஷகுமாரன் பலமுள்ள தூதனாக வெளிப்படுத்தல் 10 இறங்கி வந்தார் என்றால் அது ஒரு அடையாளம் மாத்திரமே. ஆனால் பரிசுத்த ஆவிதான் இப்பொழுது வார்த்தையின் ரூபத்திலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தையானது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வெளியரங்கமாக்கப்பட்டு இயேசுவை மறுபடியுமாக நம் மத்தியில் வாழச் செய்கிறது. அந்த நாளில் இயேசு ஒரு மனிதனுக்குள் காணப்பட்டார். இயேசு
ஒரு மனிதனுக்குள் காணப்பட்டார். நாம் படிக்கும் அதே வேதாகமத்தையே இயேசுவும் படித்தார். அவர் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்களை குறிப்பிட்டு பேசினார். அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குழந்தை இருப்பான் என்றார். அது நிறைவேறும் என்பதை சாராளால் விசுவாசிக்கவே முடியவில்லை. சாராள் அவருக்கு பின்னாக கூடாரத்தில் இருந்தாள். அவர் சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்தானோ என்று சொல்வானேன் என்று வினவினார். ஆபிரகாம் அவரை ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர் என்று அழைத்தான் அல்லது எலோகியம் என்று அழைத்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கடைசி நாட்களில் இது போன்ற தோற்றம் ஒன்று உண்டாகும் என்று வேதம் முன்னுரைத்துள்ளது. லோத்தின் நாட்களில் எப்படி நடந்ததோ அதே சம்பவம் மீண்டும் நடக்கும். கடைசி நாட்களிலும் தேவன் தன்னை மனித சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்துவார். இவை சம்பவிப்பதை நீங்கள் காணும்போது, சம்பவிக்க துவங்கும் போது காலம் சமீபமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கவனியுங்கள், ஏனோக்கு சபைக்கு முன்னடையாளம் மாத்திரமல்ல, 7ஆம் சபையின் காலத்துக்கும் முன்னடையாளமாக திகழ்கிறார். ஆமென். ஏனோக்கு முதலாவது நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 3 முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை நடந்து நாம் மீண்டுமாக எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நாம் கவனிப்போமானால் பிரியமானவர்களே, ஏனோக்கு சபைக்கு முன்னடையாளம். நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்தல் என்ற வார்த்தைக்கு தேவனோடு நடந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் ஈனோக் வாக்ட் வித் காட். அவன் தேவனோடு நடந்தான், தேவனோடு உறவாடினான். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு உறவாட வேண்டும். உலகத்தை நேசிப்பதை விட்டு தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக, தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகளாக, தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக, தேவனோடு நடக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். அப்படித்தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பாருங்கள், and Enoch walked with God and he was not, for God took him. அவன் காணப்படவில்லை, தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது என்ன? தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். இப்பொழுது நடைபெறக்கூடிய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது we shall caught up in the air. நாம் ஆகாயத்தில் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். shall caught up, மேல இந்த பூமியிலே இருந்து கொண்டு அணைகள் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் சொல்றாங்க. அது ஒரு வஞ்சனையான போதகம். ஏனோக்கு காணப்படவில்லை. God took him. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனா நாமோ எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். we shall caught up in the air. நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இனிமேல் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆனா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. இப்ப நாம் கவனிக்கலாம் பிரியமானவர்களே. ஆகையால் 7ஆம் சபையின் காலத்திற்கும் முன்னடையாளமாக திகழ்கிறான். ஏனோக்கு தான் 7ஆம் சபையின் காலத்துக்குரிய ஒரு நபர். எத்தனை சபை காலம் உண்டு? 7 சபை காலங்கள் இருக்கிறது. எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. நாம் 7ஆம் சபையின் கால முடிவில் இருக்கிறோம்.
நீங்க கவனிச்சீங்கன்னா யூதா 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யூதா 14. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும். சரி, தமக்கு விரோதமான போட்டோம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அவருடைய செய்தி என்ன? 7ஆம் சபையின் கால முடிவில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவன் அடையாளமாக இருக்கிறான். 7ஆம் சபையின் காலத்துக்கு ஒரு அடையாளம். அவனுடைய செய்தி என்னவா இருக்கிறது? கர்த்தர் வருகிறார். அதுதான் அவனுடைய செய்தியாக இருந்தது. பாருங்கள் பிரியமானவர்களே, ஆமென். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் மேல. அவர் அழகா சொல்றாரு அங்க ஒரு காரியம். கர்த்தர் வருகிறார் என்ற வார்த்தை மட்டும் எடுப்போம். 14 வசனம், ஆங்கிலத்தில் ஒரு வசனம் முன்ன இருக்கலாம். Behold, the Lord comes with 10,000s of his saints. ஆயிரமான பரிசுத்தவான்களோடு. The 7th from Adam. பாருங்கள், prophesy of this saying, behold the Lord comes. Amen. அவர் ஆயிரமான பரிசுத்த தூதர்களோடு கூட வருகிறார். பரிசுத்தவான்களோடு, தூதர்கள் அல்ல, மன்னிக்கவும், பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்று அவன் முன்னறிவிக்கிறான். இப்ப கர்த்தர் வருகிறார் என்பதை அவன் முன்னறிவிக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய செய்தி என்ன? நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அதுவல்ல, அது ஸ்தாபனத்துக்காரங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா நாம் எப்படி ஆதாமுக்கு 7வது தலைமுறையாக 7ஆம் சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிற அந்த யாரு ஏனோக்கு, அவன் கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆகையால் இன்று நம்முடைய செய்தி என்ன? கர்த்தர் வருகிறார், நம்முடைய மணவாட்டியை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதுதான் நம்முடைய செய்தியாக இருக்கிறது. கவனிங்கள் அருமையானவர்களே. ஆகையால் 7 சபைகளுக்கும் 7 தூதர்கள் இருந்தனர். வேதம் உண்மை என்று நீங்கள் விசுவாசித்தால் இதை நீங்கள் நம்ப வேண்டும். நாம் 7ஆம் சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் சபையின் காலத்தின் தூதன் தன் செய்தியை முழங்க தொடங்கும் போது, ஆமென், 7 சபை கால தூதர்கள். வெளிப்படுத்தல் 1:20 வசனத்துல அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளின் தூதர்களாம். அந்த 7 பொன்குத்து விளக்குகள் 7 சபைகளாம். 7 சபைகளுக்கும் தூதர்கள் என்று சொன்னால் செய்தியாளர்கள், செய்தியை பிரசங்கிக்கிற செய்தியாளர்கள். அது பவுல், இர்னேயஸ், மார்ட்டின், கொலம்பா, லூத்தர், வெஸ்லி, பிரணாம். 7 செய்தியாளர்களை தேவன் ஏற்படுத்தினார். 7 சபை காலங்களுக்குரிய செய்தியாளர். ஆகையால் 7ஆம் சபை காலத்தின் தூதன் அவர் வில்லியம் பிரணாமாக இருக்கிறார். தன் செய்தியை முழங்க துவங்கும் போதே, அது வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம், காலங்கள் தோறும் புறப்பட்ட எல்லா சத்தியமும் நேராகி இந்த சமயத்தில் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். முற்றிலுமாக சபை காலங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரே தேவன், சர்ப்பத்தின் வித்து, ஞான ஸ்நானம், இன்னும் அந்நிய பாஷை பேசுவதுதான் பரிசுத்தாய் பெற்றதின் அடையாளம் என்று அநேக தவறான உபதேசங்களுக்கெல்லாம் நேரடியான ஒரு வெளிப்பாட்டை தேவனிடத்திலிருந்து பெற்று அது ஜனங்களுக்கு என்ன செய்யப்படும்? வெளிப்படுத்தப்படும். இக்கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் மக்களின் மத்தியில் பிரசன்னமாகி, பாருங்க, கடைசி நாட்களில் யார் பிரசன்னமாகணும்? லோத்தின் நாட்களில் எப்படி மனுஷகுமாரன் ஆபிரகாமுடைய குழுவுக்கு முன்பாக பிரசன்னமானாரோ, ஒரு மனித ரூபத்தில் வந்தாரோ, அதே போன்று இந்த கடைசி நாட்களிலும் அவர் ஜனங்களுக்கு முன்பாக, இக்கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் மக்கள் மத்தியில் பிரசன்னமாகி அவர் செய்ய போவதாக கூறியிருந்த அனைத்தையும் செய்து காட்டி செய்தி உண்மை என்று நிரூபிப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். அல்லேலூயா.
கவனிக்க வேண்டும். அவர் இந்த கடைசி நாட்களிலே மனுஷகுமாரனாக இறங்கி வந்து செய்யக்கூடிய 3 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. நேரடியாக எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் 2ஆம் வருகை என்று அநேகர் சொல்லுகிறார்கள், ஸ்தாபனத்தார் சொல்லுகிறார்கள். விட்டுவிடும், அவர்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை. ஆனா மணவாட்டிக்குள்ளாகவும் அதுதான் 2ஆம் வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக அது 2ஆம் வருகை என்பதில் சந்தேகமில்லை, அது எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கிறது. ஆனா அதற்கு முன்பாக மனித சரீரத்திலே மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி ஆரவாரம், சத்தம், தேவ எக்காளம் என்ற 3 ஊழியங்களை அவர் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது கவனிங்க, அவர் எப்பொழுது வருகிறார்? 7 ஜாமங்கள் உள்ளன. அவர் 1ஆம் 2ஆம் அல்லது 3ஆம் ஜாமத்தில் வரவில்லை, அவர் 7ஆம் ஜாமத்தில் தான் வந்தார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு மணவாட்டிக்கு முன்னடையாளமாய் இருந்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நோவா யூதர்களில் மீதியானவர்களுக்கு முன்னடையாளமாக இருந்தான். பாருங்கள், புத்தியுள்ள கனிகள் மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தும் கூட அவர்கள் ரட்சிக்கப்பட்டது என்பது உண்மைதான், ஆனால் அவர்கள் கைவிடப்படுவார்கள். இந்த மணி நேரத்துக்குமான செய்தியை யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் அத்தனை பேரும் யார் தான்? புத்தி இல்லாத கன்னிகள் தான். அது ஸ்தாபனத்தில் இருந்தாலும் சரி, இல்லை கடைசி கால செய்தியில் இருந்தாலும் சரி, கடைசி கால செய்தியில் இருந்தாலும் சரி, நீங்கள் புத்தியுள்ள கன்னிகளாக இருந்தால் இந்த மணி நேரத்துக்கென்று வெளிப்படுத்தப்பட்ட எல்லா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? விசுவாசிப்பீர்கள். இந்த செய்தியை உங்களால் விசுவாசிக்க முடியாமல் போனால் நீங்கள் கைவிடப்பட நேரிடும். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க புத்தி இல்லாத கன்னின்னா பெந்தகோஸ்தியர் சொல்லுவாங்க. இல்லை ஐயா, இங்கேயும் புத்தி இல்லாத கன்னிகள் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு செய்தி இன்னும் புரியல. தீர்க்கதரிசி என்ன பிரசங்கித்தாரோ அதை அப்படியே அவர்களால் விசுவாசிக்க முடியல, அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படலை. ஏன்னா புத்தி உள்ள அந்த கனிகளுக்கும் புத்தி இல்லாத கனிகளுக்கும் என்ன இருந்தது? தீவெட்டி இருந்தது, ஆனா எண்ணெயை கூட கொண்டு போகல. அல்லேலூயா. அவருடைய தீவெட்டிகள் அணைந்து போனது. ஆனா புத்தியுள்ள கனிகள் எண்ணெய் கூட கூட கொண்டு போயிருந்ததுனால அது பிரகாசமாய் எரிய ஆரம்பித்தது. அது என்ன? எண்ணெய் என்பது வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. வெளிச்சம் என்பது கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேத வசனத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. வேத வசனத்தினுடைய அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு புரியல, அவ்வளவுதான். அவர்களை நாம் குறை கூற வேண்டாம், அவர்கள் நரகத்துக்கு போவதில்லை. அவர்களுக்கென்று தேவன் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஆனால் மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நின்று அவர்கள் என்ன செய்வார்கள்? கைவிடப்படுவார்கள். அல்லேலூயா. அது ஒன்றுதான் அங்க நடைபெறும். ஏன்னா 2 பேரும் கன்னிகைகள் தானே, சரிதானா? 2 பேரும் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, 2 பேரும் தேவனுக்கு ஊழியம் செய்யறாங்க, 2 பேரும் 2 சாராருமே நல்ல உத்தம விசுவாசிகள். அதை நாம் குறித்து சொல்ல முடியாது. ஆனா தேவனுடைய முன்குறித்தலின் அடிப்படையில் தான் இது எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் அவர்கள் நோவா யூதர்களில் மீதியானவர்களுக்கு முன்னடையாளம், அதாவது கைவிடப்பட்ட புத்தியில்லாத கனிகளுக்கு ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. ஆமென். வேதாகம காலங்களில் ஜாமம் என்று அழைக்கப்பட்டது மணி நிமிடம் கணக்கை கொண்டதல்ல, இரவு நேரம் 3 ஜாமங்களாக பிரிக்கப்பட்டது. ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று நீங்கள் வேதவசனத்தை பார்க்கலாம். ஆகியால் 3 ஜாமமாக அது ஜாமங்களாக பிரிக்கப்பட்டது. இப்பொழுது நான் இங்கு விரும்புகிறேன், இந்த வேதாகமம் பிரிக்கப்படவில்லை, அல்லது வேதாகம நேர கணக்கிடுதலில் இரவு மணி வேளையில் பிரிக்கப்படவில்லை. ஆனால் அது ஜாமத்தில் பிரிக்கப்படவில்லை. 3 ஜாமங்கள் இருந்தது. முதல் ஜாமம் 9 மணி துவங்கி 12 மணி முடியும். இரவு 9 மணி முதல் இரவு 12 மணி வரை முதல் ஜாமம். 3 மணி, அடுத்தது 12 மணி துவங்கி 3 மணிக்கு முடியக்கூடியது 2ஆம் ஜாமம். இரவின் 3வது ஜாமம் 3 மணி துவங்கி 6 மணிக்கு முடிவடையும். 9 முதல் 12 முடிய முதல் ஜாமமும், 12 முதல் 3 மணி முடிய 2ஆம் ஜாமமும்,
3 முதல் 6 மணி முடிய 3ஆம் ஜாமமாக கருதப்பட்டன. 3 3கள் 9 ஆகும். ஒரு பரிபூர்ணமல்லாத எண்ணாக இருக்கிறது. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் 7ஆம் ஜாமத்தில் நிகழும். அது காலை 6 மணி முதல் 9 மணிக்குள் சம்பவிக்கும் என்று நம்புகிறேன்னு தீர்க்கதரிசி சொல்றார். அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம இந்திய நேரப்படி நீங்க கணக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு 6 மணி முதல் 9 மணி அப்படின்னா அது மலேசியாவில் இப்பொழுது 12 2:30 மணி ஆகுது. அப்படி அதை கணக்கு எடுக்க முடியாது. அந்த டைம் வித்தியாசப்படும். அமெரிக்காவில் வித்தியாசப்படும், ஒவ்வொரு நாடுகளில் வித்தியாசப்படும். ஒரு நாடுகளிலே சில நாடுகளிலே பகலாக இருக்கும், சில நாடுகளில் அது இரவாக இருக்கும். அதற்குரிய ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதை எடுத்து நாம் பேசலாம். சரி, ஆகையால் இந்த மணி நேரத்தில் தான் நடக்கும்னு சொல்றார். 7ஆம் ஜாமத்தில் பிரகாசமும் மந்தாரமும் இல்லா காலையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எழுந்து அவர் உயிர்த்தெழுதலின் மகிமை பகிர்ந்து கொள்வார். தெரிந்து கொள்ளப்பட்டோர் ஒன்று சேர்கையில் மறுகரையில் கணக்கெடுப்பின் நேரத்தில் நான் அங்கு இருப்பேன். தீர்க்கதரிசி அங்க சொல்றார், நான் அங்கு கணக்கெடுத்து கொண்டிருப்பேன் சொல்றார். சரி, கவனிக்க வேண்டும். நாம் ஆங்கிலத்தில் உபயோகிக்கும் ராப்சர் என்னும் பதம் வேதாகமத்தில் எங்கும் இல்லை. வேதம் எடுத்துக்கொள்ளப்படுதல், அதாவது காட் அப் என்னும் பதத்தையே உபயோகிக்கின்றது. ஆனால் பொதுவாக எல்லா ஊழியர்களும் ராப்சர் என்றுதான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் ராப்சர் என்ற வார்த்தை இல்லை. அதற்கு பதிலாக காட் அப், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற ஒரு பதமே இங்கு காணப்படுகிறது. ஆகையால் இந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த வரிசை கிரமத்தில் நிகழும் என்பதை 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல் 17 வசனங்களை நாம் அங்கு வாசிக்க முடியும். அன்றிய சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஆமென், அல்லேலூயா. நித்திரை அடைந்த அந்த பரிசுத்தவான்கள் எந்தெந்த காலத்திலே? அப்போஸ்தலர் காலம் முதற்கொண்டு, முதலாம் சபையின் காலம் முதற்கொண்டு, ஆமென், கர்த்தருக்குள்ளாக நித்திரையாய் இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே உயிரோடு எழுப்ப. இந்த எலும்புகள் உயிரடையுமா? அது உயிரடைந்து பெரிய சேனையாய் நின்றது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் இந்த எலும்புகள் பூமியின் தூளிலே நித்திரையாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு எழும்ப போகிறார். அதுதான் முதலாவது நிகழும். நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பாமல் உயிரோடு இருக்கிற மணவாட்டி மறுரூபம் அடைய முடியாது. முதலாவது என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கிற நாம், அவர் என்ன சொல்லி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். ஆமென். இந்த சில பேர் நினைக்கிறாங்க ஒரு நிமிடத்தில் அது சம்பவிக்கும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் இறங்கி வந்த உடனே எடுத்துக்கொள்ளப்படுதல் அடைந்து தான் ஸ்தாபனத்தார் சொல்றாங்க. அவர் ஆகாயத்தில் இறங்கி வருவார், எடுத்துக்கொள்ளப்படுதல் அடைவரும். அதுவல்ல, அது இருக்கலாம், நான் இல்லை என்று கூறவில்லை. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனிக்க வேண்டும். ஆமென். யாராவது ஒரு ஆள் அல்லேலூயா. கவனிங்க, ஏதாவது போஸ்ட் வந்திருக்கும், கவனிங்க. எனவே கவனிங்க, கர்த்தர் தாமே எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பாருங்க யார் எழுந்திருப்பார்? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த காலம் முதற்கொண்டு அவர்கள் மரித்திருக்கிறார்கள்? அப்போஸ்தலர்களுடைய காலம் முதற்கொண்டு
ஒவ்வொரு சபை காலத்தின் செய்தியாளர்களுடைய செய்தியை விசுவாசித்து நித்திரையாய் இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே உயிரோடு எழும்புவார். முதல்ல அதுதான் நடக்கும். நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது என்றால் பரிசுத்தவான்கள், பூமியின் தோளிலே நித்திரையா இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து விட்டார்களா? அவர்கள் உயிரோடு எழாமல் உயிரோடு இருக்கிற மணவாட்டி மறுரூபப்பட முடியாது. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது என்றால் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் எங்கே? சரி, உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்களால் அதுக்கு பதில் கொடுக்கவே முடியாது. முதலாவது அப்போஸ்தலருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் கல்லறை விட்டு எழும்பி பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆகையால் உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு காணப்படுவோம், அவர்கள் நமக்கு காணப்படுவார்கள். அதன் பிற்பாடு அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப அந்த சம்பவம் நடைபெறாம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும்? முதலாவது யாரு உயிரோடு இருந்திருக்கணும்? கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே உயிரோடு இருந்திருக்கணும். அது நடக்காம இது நடக்காது. அடுத்த கவனிக்கணும். முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். எனவே இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் தவற விட வேண்டாம். இப்பொழுது கவனிங்கள். 3 காரியங்கள் இருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் தவறாகப்பட்டிருக்காங்க. 1 தெசலோனிக்கேயர் கூடுகிறது. கர்த்தர் தாமே தோன்றுவதற்கு முன்னர் 3 காரியங்கள் நிகழ வேண்டும். பாருங்கள், கர்த்தர் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னர். ஆமென். எப்பொழுது? பிஃபோர் த ராப்சர். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் 3 காரியங்கள் நிகழ வேண்டும் என்று 13ஆம் வசனம் முதல் 16 வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆரவாரம். முதலாவது நிகழும் காரியம் என்ன? ஆரவாரம். பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காளம். ஆமென். இந்த 3 சரியாக இருக்கிறதா பாருங்கள். கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாருங்க, இந்த 3ஐயும் ஸ்தாபனத்தார் என்ன செய்யறாங்கன்னா, ஆரவாரத்தோடு தூதர்களோடு வருவார். அந்த ட்ரம்பட்டை ஊதி கொண்டு வருவார்கள். இல்ல, இந்த 3மே 3 விதமான ஊழியங்கள். 3மே என்னதுங்க? 3 விதமான ஊழியங்கள். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக கடைசி நாட்களில் நடைபெறக்கூடிய ஊழியங்கள். அதை யார் செய்வது? கர்த்தர் தாமே இறங்கி வந்து சார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இறங்கி வந்து அதை செய்கிறார். அதனால்தான் மத்தேயு 24:37 லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் இப்பொழுது அவர் மணவாளனா அல்ல, மனுஷகுமாரனாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவர். ஆகையால் அவர் இறங்கி வரும்போது இவை 3ஐயும் அவரே செய்கிறார். இப்ப கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையிலே அவருக்கு ஒரு ஊழியம் இருந்ததா இல்லையா? அவர் மணவாட்டிக்காக தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரெழுந்தார். நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், நம்ம அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆமென். நமக்காக பல பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்தார். அதற்கு முன்பாக அவர் பட்டணங்கள் தோறும், அவர் கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆகையால் முதலாம் வருகையில் நேரடியாக அவர் கல்லறைக்கு அதை சிலுவைக்கு போகவில்லை. அதுக்கு முன்பாக அவர் செய்யக்கூடிய ஊழியம், ஆமென், சுவிசேஷம் பிரசங்கித்தார். அதன் பிற்பாடு சிலுவை மரணத்துக்கு சென்றார். அவர் பல பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு மரித்து உயிரோடு எழுந்தார். தாம் உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு அவர் காண்பித்தார் என்று பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இந்த சத்தத்தை கொண்டு அவர் இறங்கி வரும்போது இவை 3ஐயும் யார் செய்கிறார்? கர்த்தர் தாமே செய்ய போகிற ஊழியம். நீங்க அநேகருக்கு ஸ்தாபனத்துக்காரருக்கு புரியாது.
ஆனா கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்களுக்கும் அது புரியலைன்னா ஆச்சரியமா இருக்கு. அந்த 3 காரியங்கள், அது ஆரவாரம், அது பிரதானத்துடைய சத்தம், அது தேவ எக்காலம். இந்த 3 ஊழியங்கள். இதை செய்யறது மனிதன் அல்ல, தேவ தூதர்கள் அல்ல, இது கர்த்தர் தாமே இறங்கி வந்து அதை செய்கிறார். பாருங்கள், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் எங்கிருந்து இறங்கி வருகிறார்? வானத்திலிருந்து. அவர் ஆகாயத்தில் நின்று விடவில்லை. அவர் பூமியிலே ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் ஒரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல கர்ச்சித்து, இனி காலம் செல்லாது 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் உதவுவது தேவ ரகசியம் நிறைவேறும். திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு வருகிறார். அந்த புஸ்தகத்தை யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. யோவான் அதை புசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் மணவாட்டி. யோவான் மணவாட்டிக்கு அடையாளம். இந்த 7 இடிமுழக்கத்தின் செய்தியானது முத்திரைகளை உடைத்து மணவாட்டிக்கு புசிக்க கொடுக்கிறார். ஆமென். மணவாட்டி இப்பொழுது அதை புசித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த செய்தி தான் மணவாட்டி என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தை கொண்டு வந்து நம்மை மறுரூபப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. நாம் ஞானஸ்தானத்தை அறிந்திருக்கிறோம், சர்ப்பத்தின் வித்தை அறிந்திருக்கிறோம், ஒரே தேவனை அறிந்திருக்கிறோம், இன்னும் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் இந்த 7 இடிமுழக்கங்களின் செய்தி தான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தை என்ன செய்யும்? நமக்கு கொடுக்கும் என்று தீர்க்கதரிசி சொல்றார். ஆகையால் இந்த 7 இடிமுழக்கத்தின் செய்தியை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேகர் சொல்லுகிறார்கள் பலமுள்ள தூதன் பிரஜாதிகளுக்கே கிடையாது, அது யூதர்களுக்கு தான் என்று சில பேர் சொல்லுகிறார். பிரஜாதிகளுக்கு இல்லை என்றால் 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. நம்முடைய கரங்களில் 7 முத்திரைகளின் வெளிப்பாடு என்ற புஸ்தகமும் கிடைக்க வாய்ப்பில்லை. அவர் இறங்கி வந்து முத்திரைகளை உடைத்து திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு வந்து இனி காலம் செல்லாது என்று அறிவித்து அந்த செய்தியை யோவானுக்கு புசிக்க கொடுத்தார். அது மணவாட்டிக்கு புசிக்க கொடுத்ததின் அடையாளம். யோவான் மணவாட்டிக்கு அடையாளம். நாம் இப்பொழுது அதை புசித்துக் கொண்டிருக்கிறோம். பலமுள்ள தூதன் இறங்கி வரலன்னா இந்த 7 இடிமுழக்கங்கள் மணவாட்டிக்கு வந்திருக்காது. ஆமென். அதனால பலமுள்ள தூதன் வரல அப்படின்னு சொன்னா அது அவங்க விருப்பம், சொல்லிட்டு போட்டோம். ஆனா மணவாட்டி அதை விசுவாசிக்கிறவர்களாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, 3 காரியம் நடக்கு. 1 ஆரவாரம். ஆரவாரம் என்பது ஒரு செய்தி. எல்லாமே என்னதுதான்? ஆரவாரம் என்பது ஒரு செய்தி. பிரதான தூதனுடைய சத்தம் என்பது இன்னொரு செய்தி. அடுத்து தேவ எக்காலம் என்பது மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஆரவாரம் என்பது என்ன? அது ஜீவ அப்பமாக முதலில் புறப்பட்டு சென்று மணவாட்டியை ஒன்று சேர்க்கின்றது அல்லது மணவாட்டியை பிறப்பிக்கின்றது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். பாருங்கள், கர்த்தர் இப்பொழுது நம்ம மத்தியிலே எப்படி இருக்கிறார்? 3 காரியங்கள். 1 பிதாவாக, இன்னொன்று குமாரனாக, இப்பொழுது பரிசுத்த ஆவியாகவே இருக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் மீண்டும் வருவேன், உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பெந்தெகோஸ்தே என்ற நாளிலே அவர் பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்தார். நாம் பரிசுத்த ஆவியினுடைய அந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எதுங்க? பரிசுத்த ஆவியினுடைய ஒரு காலம் தான். அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால், அந்த செய்தியானது, ஆரவாரம் என்ற செய்தியானது ஜீவ அப்பமாக முதலில் புறப்பட்டு சென்று மணவாட்டியை பிறப்பிக்கிறது. ஆமென். அது என்னவாக இருக்கிறது பிரியமானவர்களே? ஒரு ஜீவ அப்பம், ஒரு செய்தி. அடுத்ததாக பார்க்கிறோம், எந்த ஒரு செயலையும் கர்த்தர் தமக்கே உரிய பிரத்யேக விதத்தில் செய்கிறார். அப்படியானால் இந்த ஊழியத்தை அவர் முதலாவது யார் மூலமாக செய்தார்? சகோதரன் பிரணாம் மூலமாக செய்தார். ஏனென்றால் 7 தூதர்கள் வடிவிலே கர்த்தர் தாமே வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆமென். அந்த நேரத்திலே ஒரு வெளிச்சத்தம் உண்டாயிற்று. சகோதரன் பிரணாமை மேற்கிலே செல்ல வேண்டும் என்று
தேவ ஆவியினாலே ஏவப்பட்டார். அவர் மேற்காக சென்றார். இது மேற்காக நடந்தது. அப்பொழுது அந்த தூதர்களின் கூட்டத்துக்குள் அவர் எடுக்கப்பட்டார். பின்பு அவர் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான ஒரு அபிஷேகத்தை பெற்றவராய் இன்னும் அதிகமாக, பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவி அளவில்லாமல் இருந்தார். தேவ ஆவி அவரிடத்தில் எப்படி இருந்ததா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்தது. ஆமென். ஆனால் நம் எல்லாரிடத்திலும் ஆவி ஒரு பாகமே இருக்கிறது. ஆகையால் அது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த நாட்களிலே தீர்க்கதரிசி சகோதரன் பிரணாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தோடு தான் செய்திகளை பிரசங்கித்து வந்தார். ஆனா இப்பொழுதோ இன்னும் அதிக ஊக்கத்தை தருகிற இன்னும் கொஞ்சம் அதிகமான அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த 7 தூதர்களுக்குள்ளாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது தேவனுடைய ஆவி அந்த மாமிச சரீரத்தில் சகோதரனுடைய பிரணாமுக்குள் அது இறங்கிற்று என்று ஏற்கனவே நம்ம செய்தியில பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு அது சந்தேகம் இருக்குமானால் அந்த செய்தியானது நமக்கு இருக்கிறது, பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு ஃபார்மட் வைத்திருந்தேன். பாருங்கள், அந்த தேவனுடைய வார்த்தை இங்க பார்க்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வாசித்துட்டு போறேன். அது நமக்கு PDF இருக்கிறது. இங்க தீர்க்கதரிசி சொல்ற ஒரு வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தை அவிசுவாசத்தினின்று முழுவதுமாக பிரிந்து வரும்படி அழைக்கின்றது. பக்கம் 18 2-3 பாராக்களில் இருக்கிறது. அது மறுபடியும் சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். சோதோமை நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும். மறுபடியுமாக தேவனுடைய ஆவி மாமிச சரீரத்தில் இறங்கும். ஆபிரகாமுடன் சென்ற அதே மனிதன் கன்றுக்குட்டியின் இறைச்சியை புசித்து மாட்டின் பாலை குடித்து வெண்ணையும் அப்பமும் தின்றார். ஆபிரகாம் அவரை எலோகிம் என்று அழைத்தார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தமது வருகைக்கு முன்பாக அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக மாமிச சரீரத்தில் வெளிப்படுவார் என்று இயேசு வாக்களித்தார். அது பரிசுத்த ஆவி தேவன் ஒருவரை. தேவன் எவ்விதமாக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 சொல்கிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும். அப்ப தேவன் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியாய் இருக்கிறபடியினால் அந்த பலமுள்ள தூதன் என்று சொன்னால் ஒரு தூதனாக இறங்கி வரல, பரிசுத்த ஆவியை தான் இறங்கி வந்தார். ஆனா அது அடையாளம், அது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் மாத்திரமே. ஆகையால் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஆவி மாமிச சரீரத்திலே இறங்கி வரும். அதுதான் சகோதரன் பிரணாம் அதை சொல்லுகிறார். நான் அந்த 7 தூதர்களின் கூட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது பரிசுத்த ஆவியினுடைய அதிகமான ஊக்கத்தை பெற்று நான் சபைக்கு சென்று ஒவ்வொரு நாளும் தேவசமத்தில் காத்திருந்து 7 முத்திரைகளின் செய்தி என்ன என்பதை கர்த்தர் என் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் கர்த்தர் தமக்கே உரிய அந்த பிரத்யேக விதத்தில் அதை கிரியை செய்கிறார். அது நின்று எக்காலத்தும் அவர் மாறுவதில்லை. ஆகையால் இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியாக தான் அந்த ஆரவாரத்தையும் பிரதான தூதனுடைய சத்தத்தையும் தேவ எக்காலத்தையும் 3 ஊழியங்களையும் அவர் செய்கிறார். அந்த 3 ஊழியங்களை நாம் பார்க்கும் பொழுது சகோதரன் வில்லியன் பிரணாம் மூலமாக கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் அவருடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு அவர் பேசுகிறார். எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியில் நிறைந்து என்ன பேசினாரு? ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அது மனிதனுடைய வார்த்தை அல்ல, அது தேவன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசிக்குள் இருந்து அவருடைய நாவுகளை பிடித்து பேசுகிறார். மோசே வண்டுகள் வரக்கடவுது என்றான், வண்டுகள் வந்தது. ஆமென். பெண்கள் வரக்கடவுது என்றான், பெண்கள் வந்தது. ஆகையால் மோசேக்குள் இருந்து தேவன் என்ன செய்தார்? அதை அவர் செய்தார். தேவன் மோசையின் நாவுகளை பிடித்துக் கொண்டு அவர் பேசினார். அது தேவன் தாமே அவ்வண்ணமாக நிறுத்து. ஒரு மனிதன் வண்டுகளை வர வைக்க முடியாது, ஒரு மனிதன் பெண்களை வர வைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் தேவ ஆவியாக மோசைக்குள் இருந்து கொண்டு அவனுடைய நாவுகளை பயன்படுத்தினார். அதுதான் சகோதரன் பிரணாமுக்குள்ளும் தேவன் தம்முடைய ஆவியினாலே அவரை நிறைத்து அவருடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு கர்த்தர் பேசுகிறார்.
அது அவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அப்படித்தான். ஏசாயா தீர்க்கதரிசியை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்து அவருடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு ஒரு கன்னி கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென். ஆகையால் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய நாவை பிடித்துக் கொண்டு கர்த்தர் தாமே பேசுகிறார். ஆகையால் அந்த ஊழியம் இது பரிசுத்த ஆவியினுடைய காலமா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் முதலாவது யாரை பயன்படுத்துகிறார் என்றால் சகோதரன் வில்லியம் பிரணாமை பயன்படுத்துகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்கினியானது இப்பொழுது அநேக மனுஷகுமாரர்களை அபிஷேகிப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறது. பாருங்கள், நான் அவரல்ல, நான் அவருடைய ஊழியக்காரன். அக்னி ஸ்தம்பம் அவரல்ல, அது ஆவியின் ரூபத்தில் உள்ளது. அது மனுஷகுமாரன் மேல் தங்கி இருந்து இப்பொழுது மனுஷகுமாரர்களை அபிஷேகிப்பதற்கென இறங்கி வந்து, ஆமென். அது மனுஷகுமாரன் மேல தங்கி இருந்தது. இப்பொழுது மனுஷகுமாரர்களை, இந்த 5 விதமான ஊழியம்தான் மணவாட்டி என்று தீர்க்கதரிசி கேள்வி பதில, முத்திரைகள் மீது உள்ள கேள்வி பதில சொல்றார். அப்ப அந்த இடத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அநேக மனுஷகுமாரர்கள், அதாவது தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்பட்டது போல, இந்த கடைசி காலத்தில் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு பிரசங்கிக்க கூடியவர்களாக, வசனத்தை பெற்றவர்களாக அவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் என்ற வேத வசனத்தை நாம் காணலாம். அதே போன்று பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு பேசினார். ஆமென். அணில் உண்டாக கடவுது என்று சொன்னார், அங்கு அணில் உண்டாயிற்று. ஆமென். அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். காரணம், மோசேனுடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு பேசின தேவன், ஏசாயாவினுடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு பேசின தேவன் பிரணாமுடைய நாவுகளையும் பிடித்துக் கொண்டு பேசினார். இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தேவன் இப்பொழுது பரிசுத்த ஆவியாக இருக்கிறபடியினால் அவ்விதமாகத்தான் அவர் செயல்பட முடியும். முதலாவது வருகையில ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு நமக்காக இரத்த சிந்தி மறிக்க வந்தது போல, இரண்டாவது ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வரப்போவது இல்லை. ஏன்னா பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், நீதிக்கென்று அவர் பிழைத்தும் இருக்கிறார். மீண்டுமாக ஒரு சரீரத்தில் வருவார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இல்லை, நாம் சரீரத்தில் அவரை எங்கு காணப்போகிறோம்? ஆகாயத்தில், அதுவும் மகிமையின் சரீரத்தில் பார்க்க போறோம். ஆமென். ஒரு மகிமையின் சரீரத்தில் காணப்போகிறோம். இந்த சரீரத்தினால தேவனை பார்க்க முடியாது. ஆகையால் நம்மையும் கர்த்தர் மறுரூபப்படுத்தி, ஆமென், அப்பொழுது நாம் அவரை காணப்போகிறோம். புரிகிறதா? அல்லேலூயா. ஆகையால் அவர் எக்காலத்தும் அவர் மாறுவதில்லை. தேவன் என்றென்றைக்கு மாறாத தேவன். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியத்தை செய்யார் என்று ஆமோஸ் 3:7 சொல்லுகிறது. அவர் வாக்குளித்த விதமாகவே அவர் நிச்சயம் செய்வார். எனவே ஆரவாரம் முதலாவது காரியமாய் இருக்கிறது. ஆரவாரம், பிரதானனுடைய சத்தம், தேவ எக்காலம், 3 காரியம். ஆரவாரம் என்ன செய்கிறது? ஒரு தூதன், ஒரு செய்தியாளன். நல்ல கவனிங்க, ஆரவாரம் என்னதுங்க? ஒரு செய்தியாளன். ஒரு செய்தியாளன் என்ன செய்கிறார்? அந்த தூதன் என்ற வார்த்தைக்கு செய்தியாளன் என்ற அர்த்தம். ஏன்னா மல்கியா 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஒரு செய்தியாளனாக இருக்கிறார். ஆகையால் ஒரு தூதன், ஒரு செய்தியாளன் மக்களை ஆயத்தப்படுத்துவதே. ஆமென். நமக்கு ஸ்தாபனங்களிலிருந்து நம்மை யார் மூலமாக கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார்? ஒரு தூதன் மூலமாக. ஆமென். ஒரு செய்தியாளன் மூலமாக. அந்த செய்தியாளன் யாரு? 7ஆம் சபையினுடைய தூதனாகிய வில்லியம் பிரணாம் மூலமாகத்தான் ஸ்தாபனங்களிலிருந்து அந்த செய்தி தான் நம்ம வெளியே கொண்டு வந்தது. புரிகிறதா? அந்த செய்தி இல்லை என்றால் நாம் இன்னும் ஸ்தாபனங்களிலே மூழ்கி போய் கிடந்திருப்போம். அந்த செய்தியானது நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக வெளியே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இரண்டாவது என்ன நடக்கிறது? உயிர்த்தெழுதல். இரண்டாவது உயிர்த்தெழுதல் கூடிய அந்த சத்தம், அது என்னவா இருக்கிறது? பிரதான தூதனுடைய சத்தம். with a shout, with the archangel, the trump of God. 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
இரண்டாவது உயிர்த்தெழுதலுடைய அந்த சத்தம், பிரதானதனுடைய சத்தம் பரிசுத்த யோவான் 11:38 முதல் 44 வசனம் வரைக்கும் கல்லறையில் இருந்து லாசருவை அழைத்த அதே உரத்த சத்தமான அதே சத்தம். பாத்தீங்களா, கல்லறையில் இருந்து இயேசு என்ன சொன்னார்? உரத்த சத்தமாக, he cried with a loud voice, Lazarus come out. அவர் உரத்த சத்தமாக லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அதே பிரதான தூதனுடைய சத்தம், அந்த உரத்த சத்தம் என்ன செய்கிறது? மணவாட்டியை ஒன்று கூட்டப்பட்ட பின்னர் மரித்தோர் உயிரோடு எழுந்து, அந்த உரத்த சத்தம் என்ன செய்கிறது பிரியமானவர்களே? மணவாட்டியை உயிரோடு எழுப்புகிறது. உயிரோடு இருக்கிற மணவாட்டி அல்ல, பூமியின் தோளிலே நித்திரையா இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள், அந்த மணவாட்டி என்ன செய்கிறார்? கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். கவனிக்க வேண்டும். இப்பொழுது 3 காரியங்கள் நிகழ்வது, பின்பு அவர்கள் உயிரோடு எழுந்து அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது 3 காரியங்கள் நிகழ்வதை கவனிங்கள். அது என்னவா இருக்கிறது? ஆரவாரம், சத்தம் மற்றும் எக்காலம். 3 காரியம் இருக்கிறது. மூன்றுமே 3 விதமான செய்தி. நல்லா புரிஞ்சுக்கிடணும். மணவாட்டியை ஒன்று கூட்டக்கூடிய செய்தி தான் ஆரவாரம். பிரதான தூண்டிய சத்தம், லாசருவை வெளியே எழுப்பின அதே சத்தம், கிறிஸ்துக்குள் மரித்த நித்திரையா இருக்கிற பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு சத்தம். மூன்றாவதாக தேவ எக்காலம் நம்மை இமைப்பொழுதிலே மர்வமாக்கி நம்மை உயர எடுத்துக்கொள்கிறது. அல்லேலூயா. 3 காரியம். கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது முதலாவது ஆரவாரம் புறப்பட்டு சென்றது. ஆரவாரம் என்பது ஜனங்களை ஒன்று கூட்டுவதற்கென்று அளிக்கப்படும் செய்தியாகும். இப்பொழுது தீவெட்டிகளை சுத்தப்படுத்தும் சமயம். இப்பொழுது ஆரவாரம் வரும் பொழுது நாம் என்ன செய்யறோம் பிரியமானவர்களே? தீவெட்டிகளை, நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? தீவெட்டி இருக்கிறது, விளக்கு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது. அந்த விளக்கு பிரகாசமா எரியணும்னா என்ன செய்யணும்? அந்த திரியை என்ன செய்யணுங்க? ஒரு கத்திரியை வச்சு அப்படியே வெட்டி விட்டுட்டு நல்லா திருக்கி அந்த கரியை எடுத்துடணும். எடுத்தாதான் எண்ணெய் ஊத்தின உடனே பிரகாசமா எரியும். நீங்க கரி நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த தீவெட்டியில அது புகைந்து போனதா இருந்தா, நீங்க என்னதான் எண்ணெய் இருந்தாலும் அது என்ன செய்யாது. எண்ணெய் பரிசுத்தாவிக்கு அடையாளம். ஆனா தீவெட்டியை சுத்தப்படுத்துகிறது நம்முடைய ஜீவியத்தை சுத்தப்படுத்தணும். அதுக்குதான் உபாச கூட்டம். பரிசுத்த உபாச நாளை நியமங்கள், சபையை கூட்டுங்கள். சபை என்ன செய்யுங்க? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் பரிசுத்தவானாக ஆகிவிட்டதுனால தான் அநேகர் உபாச கூட்டத்துக்கு வரதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தவான் ஆயிட்டாங்க. அவங்க நிறைவான ஒரு பரிசுத்தவானா ஆறுனதுனால உபாச கூட்டத்தில் எல்லாம் பங்கு பெறுவதில்லை. உபவாச கூட்டத்தில் தேவ சமூகத்தில் வந்து அந்த திரியை என்ன செய்யணும்? நீங்க ட்ரிம் பண்ணணும். அதாவது கட் பண்ணி விட்டு அது பிரகாசமா எரிய வைக்கிறோம். அதுக்கு தான் என்ன வைக்கிறோம்? நாம உபவாச கூட்டங்களை வைக்கிறோம். ஏன்னா ஜனங்களை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். சபை என்ன செய்யுங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்தா நீங்க பரிசுத்த விட முடியாது, அது ஒரு பாகம். ஆனால் உபவாச ஜெபமானது நம்ம என்ன செய்கிறது? இன்னுமாக பரிசுத்தப்படுத்துகிறது. ஏன்னா பைபிள் அப்படித்தான் இருக்குது. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கொள்ளுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபை என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்துங்க. அப்ப சபை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் ஆவதற்கு நமக்கு என்ன தேவை? உபவாசம் வேணும். நீங்க உபவாசமே இல்லாம நான் பரிசுத்தம் ஆகிட்டேன்னா முடியவே முடியாது. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சபையானது உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறதுன்னு சொல்றார். தீர்க்கதரிசி பிரணாம் அநேக முறை 3 நாட்கள் என்று உபவாசம் இருந்து கொண்டே இருப்பாராம். அதே போன்று பவுல் அப்போ சொல்லணும், நான் அநேக தர உபவாசங்களிலும் என்று எழுதுகிறார். உபவாசம் ஒரு விசுவாசிக்கு இன்றியமையாத தேவை. அதன் மூலமாக தேவ சமூகத்திலே நீங்கள் வந்து உபவாசத்தோடு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நீ உபவாச கூட்டமே வேண்டாம் அப்படின்னா நீங்க பரிசுத்தம் ஆகிட்டீங்கன்னு உங்களை நீங்க அதை நினைச்சுக்கிடுறீங்க. அப்படித்தான். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
ஸ்டெப்பா நம்ம போய்கிட்டே இருக்கணும். பரிசுத்தம் ஆகிக்கொண்டே நாம் முன்னேறி கொண்டிருக்கோம். நாம் பெற்ற பரிசுத்தம் போதாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கிருபையின் மேல கிருபையை பெற்று வல்லமையின் மேல் வல்லமையை பெற்று இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு தான் நாம் முன்னுரிக்கப்பட்டது. உபவாச கூட்டம் வேண்டாம், நான் உபவாசம் இருக்கிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு காரியம் இருக்கு உபவாசத்துல. ஒன்று, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு. சில பேர் என்ன, எதுக்கு உபவாசம் இருக்கணும்? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா காரியம் நடந்து போச்சு, என்ன எதுக்கு நான் உபவாசம் இருக்கணும்? உங்க தேவைகளுக்காக உபவாசம் இருக்க சொல்லி இருக்கு பைபிள்ல இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனா உபவாசம் என்பது ஜனத்தை கூட்டுங்கள், சபை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் உபவாசம் கூட்டணும்னு சொல்லி. ஆமே, அன்னைக்கு முக்கியமான காரியத்தை எல்லாரும் விட்டுருந்தாங்க. ஆமே, சபையை பரிசுத்தப்படுத்தணும். மனவாட்டி பரிசுத்தமாகிறதுக்கு தான் உபவாச ஜெபம். இது அநேகர் இன்னும் புரிந்து கொள்ளல. பல ஆண்டுகளாக சபைக்கு வருகிறார்கள், ஆனா ஏன் உபவாசம் இருக்கணும், எதற்காக இருக்கணும் கூட அவங்களுக்கு தெரியாது. நாம் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடையும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான ஒரு பரிசுத்தம். ஆமென். அதை பெற்றுவிட்டேன் என்று சொன்னாலும் அவர்களுக்கு உபவாச கூட்டம் தேவையே இல்லை. நான் இல்லையா இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறிட்டேன், நான் முழுமையான பரிசுத்தம் அடைந்து விட்டேன் என்றால் உங்கள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மாசம் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்று ஆவிக்குரியம், இன்னொன்று ஒரு மருத்துவர் இடத்துல போய் கேளுங்க. ஒரு மருத்துவர் இடத்துல போய் கேளுங்க, உபவாசம் இருக்கிறத நல்லதான்னு கேளுங்களேன். அவர் என்ன சொல்றாரு? கெட்டதுன்னு எந்த மருத்துவரும் சொல்லிட்டு பார்ப்போம். அவங்க சொல்றாங்க, வாரத்துக்கு ஒரு நாளாவது உங்க குடலுக்கு வேலை கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்கள் உடல் நிலைக்கு நல்லதுன்னு சொல்றாரு. குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு நாளாவது. இந்த குடல் நீங்க தூங்குனாலும் அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இரவு சாப்பிட்டுட்டு போய் தூங்கிருதாங்க. இந்த சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூங்குமா? சொல்லுங்களேன், உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாதா? அது தூங்குமா? அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இரவு நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குன பிறகு அந்த உணவை அரைச்சுக்கிட்டே இருக்கும். அதை நல்லா கூழாக்கி அரைச்சு அதனுடைய சத்துக்களை எடுத்து உலகின் பாகங்களுக்கு அனுப்பி அந்த கழிவுகளை என்ன செய்கிறது? மலக்குடலுக்கு அனுப்பும். இந்த வேலையை நீங்க தூங்கினாலும் அது செய்துட்டே இருக்கும். அதே போல என்ன ஒன்று நாம் தூங்கினாலும் தூங்காதது என்ன ஒன்று என்னது? இது கூட தெரியாம இருக்கீங்க. என்ன ஒன்று நம்ம சரீரத்தில் தூங்காம இருக்கிறது என்னது? போச்சுடா, நம்ம இதயங்க. இதயம் தூங்குனா என்ன ஆகும்? சோலி முடிஞ்சது, அவ்வளவுதான். நாளைக்கு அடக்காரதை நடத்திட வேண்டியதான். நீங்க தூங்கினாலும் உங்க குடல் தூங்காது, நீங்க தூங்கினாலும் உங்க இருதயம் தூங்காது. அது துடித்து கொண்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ முறை துடிக்குதான். தேவன் எவ்வளவு அருமையா படைத்திருக்காரு. அப்படியானால் என்ன? இருதயம் துடிக்கிறது, நம்முடைய குடல் வேலை செய்கிறது, எல்லாம் செய்கிறது. ஆனா இருதயத்துக்கு ஓய்வு கொடுத்துறாங்க, அது நிரந்தரமாயிடும். எதுக்கு ஓய்வு கொடுக்கணும்? குடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். எந்த மருத்துவ இடத்துல போய் கேளுங்க, நான் உபவாசம் இருக்கலாமான்னு கேளுங்க. நீங்க உபவாசம் இருந்தா உங்களோட உடல் நிலை நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இரவும் பகலும் அரைத்து கொண்டிருக்கிற இந்த குடலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா அப்படி இருக்கும். சொல்லுங்களேன். சில பேர் ரெஸ்டே கொடுக்கறது இல்லை. மாசத்துல ஒரு நாளாவது ரெஸ்ட் கொடுங்கன்னு சொன்னா இவன் அரைச்சுக்கிட்டே இருக்காங்க, தின்னுக்கிட்டே இருப்பான். கேட்டா நான் மறுரூபம் ஆகி போக போறேம்மா. நீ உன் குடலுக்கு ரெஸ்ட் கொடு முதல்ல. அல்லேலூயா. அது ரெஸ்ட் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். ஆமென். அதுதான் மிக நல்லதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சரி, நாம ஆவிக்குரிய காரியத்துக்கு வரும். ஆகையால் தீவெட்டிகளை சுத்தப்படுத்தும் சமயம் எழுந்து உன் தீவெட்டியை சரிப்படுத்து. ஆமென். தீவெட்டியை சரிப்படுத்துகிற நேரமாக நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. சபையை பரிசுத்தப்படுத்துங்க. உபவாசத்தோடு வந்தீங்கன்னா உங்க சிந்தனைகள் சிதறாது. ஆமென். உங்கள் ஆவிக்குரிய சிந்தைக்கு ஒருமுகப்படும். வயிறு முட்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உபவாச கூட்டத்துக்கு வந்தாலும் நீங்க தூங்கிட்டு தான் இருப்பீங்க.
அதனால உபவாச கூட்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடவே கூடாது. சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காலையில் கூட நீங்கள் சாப்பிடாம வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாம வந்து பாருங்க, தூக்கம் வரவே வராது. ஆவிக்குரிய காரியம் ஒருமனப்படும். ஆனால் உண்ட மயக்கம் யாருக்கு வரும், தொண்டனுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் காலையிலே உண்டு வந்தீங்க, சாப்பிட்டு வந்தீங்கன்னா தூக்கம் வரும். அதனால தான் சபையில் ஞாயிற்றுக்கிழமையும் அநேகர் என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க. ஆனால் உபவாசத்தில் வாங்க, தூக்கம் வரவே வராது. அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைகள் ஒருமனப்படும். தேவனோடு நாம் என்ன செய்வோம், இடைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் தீவட்டிகளை இது சுத்தப்படுத்த வேண்டும். எழுந்து உன் தீவட்டி என்ன செய், சரிப்படுத்து, இதோ மணவாளன் வருகிறார். இது 7ஆம் ஜாமத்தில் உரைக்கப்பட்டது. மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் எப்பொழுது, 7ஆம் ஜாமத்தில் உரைக்கப்பட்டது. 7ஆம் ஜாமத்தில், 6ஆம் ஜாமத்தில் அல்ல, 7ஆம் ஜாமத்தில் மணவாளன் வருகிறார், எழுந்து உன் தீவட்டியை சரிப்படுத்து. பாத்தீங்களா, இப்ப நீங்க தீவட்டியை சரிப்படுத்தாம மங்கி எரிகிற திரிய போல இருந்தா எப்படிங்க நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதல போக போறீங்க? மாசத்துக்கு ஒரு நாள் கூட உபவாச கூட்டம் இல்லைன்னா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி போக போறீங்க? எப்படி பரிசுத்தப்பட போறீங்க? எப்படி பரிபூரணம் அடைய போறீங்க? எனக்கு புரியல. உங்களே நீங்க கேட்டு பாருங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் நாளைக்கு இருக்குமானால் நான் போவேனா? போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்க இருதயம் சொல்லும், உங்க உள்ளமே சொல்லும். ஏன்னா இன்னும் நம்ம பரிபூரணம் அடையலை. ஏதோ உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். மாசத்துக்கு ஒரு நாள் கூட லீவ் போட்டு என்ன செய்ய முடியல, நம்ம தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து உபவாசத்தோடு நம்ம இருக்க முடியல. போன மாசமும் அநேகர் உபவாச கூட்டத்தை விட்டுட்டாங்க, இந்த மாசமும் விட்டுட்டாங்க. அப்ப என்ன ஜீவியம் செய்றீங்க? நீ தேவனோட சஞ்சரிக்கிறீர்களா? தேவனோட உறவாடுகிறீர்களா? இல்லவே இல்லை. ஆமேன். கவனிங்க, சிலருடைய புத்தியுள்ள கனிகள் அதற்கு கீழ்ப்படிந்தனர். எழுந்து உன் மணவாளன் வருகிறார், எழுந்து உன் தீவட்டியை சரிப்படுத்து. புத்தியுள்ள கனிகள் அதற்கு கீழ்ப்படித்தனர். சிலருடைய தீவட்டிகளில் எண்ணெய் இல்லாமல் இருந்தது. இது தீவட்டியை சரிப்படுத்தும் நேரம். இது மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் நேரம். இது லூக்கா 17ஆம் அதிகாரத்தின் நேரம். இக்காலத்திற்கென வேதம் விளம்பியுள்ள தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேற நேரம். இக்காலத்துக்கென்று தேவன் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நேரத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் அருமை சகோதரனே, அது தத்துரூபமாக நிறைவேறுவதை நீங்கள் காண்கிறீர்கள். என் அருமை சகோதரனே, சகோதரியே, பரலோகத்தின் தேவன் சித்தம் கொண்டால் நான் இந்த மேடையின் மீதே மரித்துவிடக் கூடும். இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பவைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிங்கள். அவை பிரம்மாண்டமானவை. கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து முன்பு செய்தது போன்றே இப்பொழுதும் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்கள் அல்லவா? திறக்கப்பட்ட வேத புஸ்தகம் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் கூறுவது முற்றிலும் உண்மை. இந்த காலத்திற்கென்று நிறைவேறக்கூடிய வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். உலகத்தை நேசிக்கிற நேரம் இதுவல்ல, இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நேசிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக தேவ எக்காலம். பாத்தீங்களா, நாம் முதல்ல பார்த்தோம் ஆரவாரம், பிரதானுடைய சத்தம், தேவ ஆரவாரம் மணவாட்டியை ஒன்று கூட்டக்கூடிய ஒரு செய்தி. இரண்டாவது தேவ எக்காலம், கிறிஸ்துக்குள்ளாக நித்திரை இருந்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு செய்தி. மூன்றாவதாக எக்காலம், தேவ எக்காலம். எக்காலம் ஊதப்பட்டு ஜனங்கள் விருந்துக்கு அழைக்கப்படுகின்றனர். அதுதான் ஆட்டுக்குட்டியானவர் மணவாட்டியுடன் ஆகாயத்தில் நடத்தும் விருந்து. தேவ எக்காலம், கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது நாம் ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே மர்வமாகி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். ஆமேன். தேவ எக்காலம் மணவாட்டியை இமைப்பொழுதிலே மர்வமாக்கி கொண்டு செல்லக்கூடியது. 3 பாகம் இருக்கிறது, 3 காரியம், 3 ஊழியங்கள். இதை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் தாமே இறங்கி வந்து அதை செய்கிறார். கர்த்தர் எந்த ரூபத்தில் இருக்கிறார்? பரிசுத்த ஆவின் ரூபத்தில், வார்த்தையின் ரூபத்தில். அவர் யாரை கொண்டு பயன்படுத்துகிறார்? தம்முடைய ஊழியக்காரர்களையே அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. கவனிய, முதலாவது மணவாட்டியை ஒன்று சேர்க்க அழைக்கும் செய்தி. இரண்டாவது காலங்களில், முன் காலங்களில் நித்திரையடைந்த மணவாட்டியை உயிரோடு எழுப்புதல். கடைசியாக நிகழ்வது எக்காலம். ஆகாயத்தில் நடக்கும் விருந்துக்காக உயிரோடு எழும்பின மணவாட்டியும்
உயிரோடு உள்ள மணவாட்டியும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல். நண்பர்களே, இவை அனைத்தும் நிகழ வேண்டும். நம்ம எந்த நேரத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? நமக்கு இனி காலம் செல்லாது. இன்னும் உலகத்தை நேசிக்கிறவர்களாக ஏனோ தானா என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்க எதை இழந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுதலை மட்டும் இழந்து போக வேண்டாம் சகோதர சகோதரிகளே. அல்லேலூயா. பிரசங்கிக்க வேண்டியது என்னுடைய கடமை, ஜீவிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமென். பாருங்கள், ஸ்தாபனங்கள் விட்டு வெளியே வந்த சபை இப்பொழுது சூரிய வெளிச்சத்தில் போடப்பட்டு முதிர்வடைய வேண்டும். சற்று பின்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டாகும். கோதுமை தண்டு சுட்டெரிக்கப்பட வேண்டும், ஆனால் கோதுமை மணியோ களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இயேசுதாமே மத்தேயு சுவிசேஷத்தில் அழகா சொல்றார் இல்லையா? கோதுமை, அதாவது கோதுமை மணியை குறித்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. மத்தேயு தானே? வாசிக்கலாம். யாரும் எடுத்திருக்கீங்களா? மூணு 12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். அப்படியானால் கோதுமை மணியானது களஞ்சியத்துக்கு செல்வதற்கு முன்பாக அது போரடிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தமது களத்தை நன்றாக விளக்கி போரடித்து தமது கோதுமையை களஞ்சியத்தில் கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. சரி, கவனிங்க, டக்குன்னு பாருங்க. எனவே கோதுமை மணி களஞ்சியத்தில் கொண்டு சேர்ப்பார். செய்தி மணவாட்டியை ஒன்று கூட்டி சேர்க்கிறது. ஆரவாரம் மற்றும் பிரதான தோண்டிய சத்தம், தேவ எக்காளம். அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு லாசருவை எழுப்பினார். எப்படி எழுப்பினார்? லாசருவே வெளியே வா. மரித்து 4 நாட்கள் ஆன லாசரு கல்லறை விட்டு வெளியே வந்தான். அவன் உயிரோடு இருக்கிறதாக அநேகர் பார்த்தார்கள். அந்த சத்தம் நித்திரை செய்யும் மரித்த நித்திரையில் இருக்கும் மணவாட்டியை எழுப்பும். அதே சத்தம், தேவனுடைய சத்தம், கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்யும். கர்த்தரின் சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணும் என்று நாம் தாவீது எழுதுகிறார். அல்லேலூயா. ஆகையால் அதே சத்தம், லாசருவை எழுப்பின அதே சத்தம் நித்திரை மரித்த நித்திரையில் இருக்கும் மணவாட்டியை எழுப்பும். கவனிங்க, எக்காலம் சத்தமிடும்போது அது அவ்விதமாகத்தான் செய்யும். எக்கால பண்டிகைக்கு அழைக்கின்றதாய் அது இருக்கிறது. அதுதாமே பெந்தகோஸ்தே பண்டிகையாக இருக்கிறது. வானத்தில் நடக்கும் அந்த பெரிய பண்டிகையும் மற்றும் எக்கால பண்டிகை. ஆனால் இப்பொழுது எக்காலம் என்பது ஒன்று கூடி வருவதையும் பண்டிகைக்கு அழைப்பதையும் செய்வதில்லை. இப்பொழுதோ அது வானத்தில் நிகழப்போகும் ஆட்டுக்குட்டியானவரின் விருந்தாய் இருக்கிறது. ஆமென். இயேசு சொன்னார், நான் இனிமேல் இந்த நவமானதை பானம் பண்ணாமல் இந்த அற்பம் பிற்கதலை இனிமேல் நான் செய்யறது இல்லைங்க. ஆனால் நீங்கள் அங்கு வரும் பொழுது உங்களோடு கூட நான் சேர்ந்து அந்த போஜனத்திலே பங்கு பெறுவேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த சம்பவம் தான் அங்க நடக்கும். வானத்துல தான் அந்த விருந்து நடக்கும். அது ஆவிக்குரிய விருந்து. அது வானத்தில் நிகழப்போகும் ஆட்டுக்குட்டியான ஒரு விருந்தாய் இருக்கிறது. இப்பொழுது கவனிங்கள், அது தாமே மணவாட்டியின் கூடி வருதலும் எக்கால பண்டிகையாகவும் கல்யாண விருந்தாயும் இருக்கிறது. ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை நாம் அடையாளங்களாக கண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை நாங்கள் எப்படி பார்த்திருக்கிறோம்? அடையாளங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். எதையும் உறுதிப்படுத்த 3 சாட்சிகள் வேண்டும் என்று மத்தேயு 18:16. அவன் செவிகொடாம போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படுவி, 2-1 உன்னுடன் கூட்டிக் கொண்டு போ. ஒரு 3 சாட்சியை நம்ம பார்க்கலாம். பரலோகத்தில் சாட்சியிடர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அடுத்து 2 கொரிந்தியர்ல கூட ஒரு வசனம் இருக்கு, சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், ஆகையால் பரலோகத்தில் சாட்சிகளை பற்றி பார்க்கிறோம். உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்கு 3 சாட்சிகள் தேவை இல்லையா?
3 சாட்சிகள் உறுதிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு வாக்கும் 2 அல்லது 3 சாட்சிகளின் மூலம் நிலைவரப்பட வேண்டும். அது 2 கொரிந்தியர்ல அந்த வசனம் ஏதாவது எடுத்திருந்தா வாசிங்க. 2 கொரிந்தியர்ல அது இருக்கிறது. சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே நிலைவரப்படும் என்பதாக அங்கு இருக்கிறது. யாராவது எடுத்தீங்களா? 2 கொரிந்தியர் 13 13:1 இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும். ஆமென். 3 சாட்சிகள் இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாவற்றுக்கும் என்ன வேணுங்க? 3 எடுத்துக்கொள்ளப்படுதல் 3 முறை நிகழ்கிறது. அதே போன்றுதான் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். அதற்கு மாறாக யாராவது போதித்தால் அது வஞ்சக ஆவியாக இருக்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து 3 சம்பவங்களை காணலாம். ஆகவே அது ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. முதலாவதாக ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், சரிதானா? இரண்டாவதாக எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், சரிதானா? எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். மூன்றாவதாக இயேசு. ஆமென். இயேசுவை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள பொறுப்புகள் 2 இணைக்கிறார். கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதை இணைக்கக்கூடியவர். அல்லேலூயா. இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருந்து கிருபையின் துவக்கமாக இருந்தார். ஆகையால் அவரும் உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தரிசனமாகி மேகங்களுடனே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஏனோக்கை போன்று இருக்கும், எலியாவை போன்று இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போன்று இருக்கும். அவர் எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படுதல் மேலதான். நான் மும்பையில் பிரசங்கித்தேன். வெளியே, உள்ளே, மேலே என்று 3 காரியங்களை நான் பிரசங்கித்தேன். முதலாவது ஸ்தாபனங்களை விட்டு, பாவத்தை விட்டு, உலக காரியங்களை விட்டு என்ன செய்யணும்? நீங்க வெளியே வரணும். அடுத்தது கிறிஸ்துக்குள், வார்த்தைக்குள், சத்தியத்துக்குள் வரணும். பின்பு நீங்கள் மேலே செல்லுகிறீர்கள். வெளியே வராம உள்ள வர முடியாது, உள்ள வராம நீங்க மேலே போக முடியாது. அந்த 3 என்ற காரியம் அது எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு கொடுத்தது. அது ஒரு பரிபூர்ணமான ஒரு காரியம். ஆகையால் இயேசுதான் அந்த பொறுப்புகள். அவை 2ஐயும் இணைத்தவர் அவர்தான். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்தவர் யாரு? இயேசுதான். பரலோகத்தையும் பூமியையும் இணைத்தவர் யாரு? இயேசுதான். அவர்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் என்னும் வசனம் சொல்லுது. அதுதான் அவர் செய்தார். ஆகையால் அவர் முதலில் மரித்து பின்பு உயிரோடு எழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா அக்கினிமயான ரதத்தில் ஏறி சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சில நாட்கள் இவ்வுலகில் வாசம் செய்து அதன் பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார். பின்பு கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த பூமியில இருந்து அநேகருக்கு தாம் உயிரோடு இருக்கிறதாக நிரூபித்து பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரிதானா? சரி. நீங்க சில பேர் சொல்றாங்க 40 நாள் ஊழியம் உண்டுங்கிறாங்க. அதே போல இயேசு 40 நாள் இருந்தது போல 40 நாள் ஊழியம் உண்டுன்றாங்க. ஆனா அது எனக்கு தீர்க்கதரிசி செய்தியில ஆதாரம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா தீர்க்கதரிசி செய்தியில இல்லாத எந்த கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில பேர் பிரசங்கிக்கிறார்கள் 40 நாள் இயேசு உயிர்த்தெழுந்து தரிசனமானார், அதே போல 40 நாட்கள் ஒரு ஊழியம் உண்டு அப்படின்னு சொல்லி சில பேர் பிரசங்கிக்கிறார்கள். அது அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் தீர்க்கதரிசியினுடைய செய்தியின் ஆதாரத்தோடு பேசுவார்கள், ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் ஏன் அந்த 40 நாள் அவர் தரிசனமானார்? அது 50வது நாள் அந்த சரியாக அந்த பெந்தெகோஸ்தே நாளில் அவர் இறங்கி வரணும். அதுதான் விடுதலையின் நாள். சரியாக அந்த பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வருவதற்காக 40 + 10 50 என்பதுதான் பெண்டேகாஸ்ட் என்று அர்த்தம். பெண்டேகாஸ்ட் என்பது என்னவாக இருக்கிறது? 50வது நாள். அதனால அவர் 40 நாள் இருந்தார், 50வது நாளில் இறங்கி வந்தார். அந்த கணக்கீடை சரி செய்வதற்காக அது அப்படி இருந்திருக்கலாம். இப்பொழுதும் அதே போல 40 நாள் ஊழியம் உண்டு என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசி செய்தியில் அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். செய்தியில் இல்லாத எந்த காரியத்தை நாம் பிரசங்கிப்பதில்லை,
நான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஓ, நீங்களும் அப்படிதான். மணவாட்டி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகையால் இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சில நாட்கள் இவ்வுலகில் வாசம் செய்து அதன் பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரே மையமானவர். இவர் மூவரும், இந்த மூவரும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ச்சிக்கு சாட்சிகள். பார்த்தீங்களா, சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளினுடைய வாக்கினாலே நிலை பெறப்படும். அப்படியானால் ஏனோக்கு காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். 2வது எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3வது இயேசு மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3 சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு முறை நிகழ்ந்து விட்டது என்று அறிவீர்கள். இந்த 3ஐ தவிர புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டதாம். விசுவாசிக்கிறீங்களா? எங்க நடந்தது? ஆமென் சொல்லுவீங்க. எங்க நடந்தது? மருத்துவ பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி வந்தாங்க. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை அந்த உயிர்த்தெழுதல், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து முடிந்து விட்டது என்பதை அறிவீர்கள். ஏற்கனவே ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது, முடிந்து விட்டது. உங்களுக்கு அது தெரியுமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களை பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அவர் எப்படி கூப்பிட்டாரா? மகா சத்தமாய். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் he cried with a loud voice, he cried with a loud voice. எல்லா இடத்துலயும் அப்படி. லாசர் கல்லறைக்கு முன்னாலே அதுதான். மத்தேயு 27:50 அப்படித்தான். அநேக இடங்கள்ல அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டார், மகா சத்தமாய் கூப்பிட்டாருங்கிற வார்த்தையை நீங்க பார்க்கலாம். ஆகையால் இயேசு மறுபடியும் மத்தேயு 27:50 வசனம் அப்படி சொல்லுங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கன்மலைகளையும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அந்த சத்தம் அதுதான் பிரதான தூண்டிய சத்தம். லாசரு கல்லறைக்கு முன்பாக அவனை வெளியே வா என்று சொன்ன அந்த சத்தம் எதுங்க? பிரதான தூண்டிய சத்தம். லாசரே வெளியே வா. அந்த பிரதான தூண்டிய சத்தம் லாசர் வெளியே கொண்டு வந்தது. பிரதான தூதனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் கல்லறையில் இருந்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். கல்லறைகள் திறந்து பரிசுத்தவான்கள் உயிரோடு இருந்தார். இப்போ பிரதான தூண்டிய சத்தம் என்னதுங்க? மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்புகிற சத்தம். இன்றைக்கு நாம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக என்ன சம்பவிக்க வேண்டும்? மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்படும். நீங்க அதை பாருங்க. நீங்க எடுத்துக்கொள்ளப்படுறது 2வது இருக்கட்டும், நீங்க ஆயத்தமாவே இருங்க. ஆனா முன்னால அதை சம்பவிக்கணும். உயிர்த்த நம்ம கிறிஸ்துக்கள் மரித்த 2000 ஆண்டுகளாக, சுமார் 2000 ஆண்டுகளாக முதலாம் சபையின் காலத்திலிருந்து இந்த பூமியில நித்திரை இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்து நீங்க அதை பார்க்க போறீங்க. ஓ, நாம் அதை பார்க்கலாமா? நிச்சயமாக அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய நேரம் கடந்து போய்விட்டது. ஆகையால் பிரியமானவர்களே, நான் இதோடு இன்று நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாளை நாம் தொடர்ந்து இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு இதன் தொடர்ச்சியாக மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை என்ன, நம்ம மறுரூபம் ஆகணும்னா என்ன இருக்கணும்? தேவனுடைய வல்லமை இருக்கணும். அதையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, மரித்த பரிசுத்தவானுடைய சரீரங்களை எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். மத்தேயு 27:45 முதல் 53 வசனங்களை வீட்டில் போய் பாருங்க. அப்ப கல்லறைகளை விட்டு இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரிழந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. பட்டணங்கள் பிரவேசித்தார்கள். எங்க போனாங்க?
நகரத்தில் பிரவேசித்து அந்த நகரத்தில் பிரவேசிக்கிறாங்க. அநேகருக்கு காணப்பட்டார்கள். யாருக்கு காணப்பட்டிருப்பார்கள்? அந்த மணி நேரத்துக்கின் செய்தியை விசுவாசிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் காணப்பட்டிருப்பார்கள், அவிசுவாசிகளுக்கு அல்ல. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த உரித்தந்த பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் எழுந்து வந்திருப்பாங்க? கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் எழுந்து வந்திருப்பா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, பல தீர்க்கதரிசிகள், யோபு, எல்லாரும் எழுந்து எங்க வராங்க? ஒரு சேனையா நகரத்துக்குள்ள வராங்க. எல்லாம் பார்க்கறாங்க. ஆபிரகாம் வந்துட்டாரு, யாக்கோபு வந்துட்டாரு, ஈசாக்கு வந்துட்டாரு, தாவீது வந்துட்டாரு, தீர்க்கதரிசிகள்லாம் வந்துட்டாங்க, மோசே வந்துட்டாரு. எல்லாரும் அங்க பார்க்கறாங்க. அல்லேலூயா. அந்த மரித்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் உயிர்த்தெழுந்து வராங்க. ஆமென். அத்தனை பேரும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் பார்க்கறாங்க. பாருங்க, அவர்களும் பரிசுத்தவான்கள். ஒரு பாவி அல்ல. ஒரு பாவி ஒருபோதும் அதை காண மாட்டான். ஆனா நீங்க பரிசுத்தவான்களா இருந்தா அந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நாம் முதலாவது காண்போம். அது அப்படித்தான் நடந்தது. அந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். எல்லாரும் அதை பார்க்கறாங்க. ஓ, இந்த காட்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆபிரகாம பார்க்கலல்ல, நீங்க பார்க்க போறீங்க. ஈசாக்க பார்க்கலல்ல, எல்லாரும் அவங்க உயிர்த்தெழுந்த பிறகு பார்த்தாங்க. நாம பூமியில பார்க்க முடியாது அவர்களை. ஏன்னா அவர்கள் உயிர்த்தெழுந்து எங்க போயிட்டாங்க? பரதேசுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா நாம எங்க பார்க்க போகிறோம்? அவர்களை பரலோகத்திலே பார்க்க போறோம். பூமியில ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வருகிறாரா என்று நீங்கள் பார்க்காதீங்க. நீங்க யாரை பார்க்க போறீங்க? புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாகிய பவுல், இர்னியஸ், மார்ட்டின், கொலம்பா, லூத்தர், வெஸ்லி, பிரணாம், இன்னும் மரித்த பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் உயிரிழப்பாங்க. அப்போஸ்தலர் காலத்தில் இரத்த சாட்சியா மரித்தவர்கள். ஆமென். அப்போஸ்தலருடைய காலத்துல இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அத்தனை பேரும் உயிரிழப்பாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம். ஆமென். அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பதாக இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார். அவர்கள் உயிர்த்தெழுதலில் வந்து இயேசு பரலோகத்துக்கு செல்லும்போது அவர்களை அழைத்து கொண்டு போய்விட்டார். ஆனால் நாம் காணப்போவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அல்ல, பவுல், 7 சபகால தூதர்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நாம் முதலாவது காண போகிறோம். அதுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன செய்யாது? நடைபெறாது. எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பொழுது நடைபெறும்? எப்படி நடைபெறும்? எங்கே நடைபெறும்? 3 கேள்வி. எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பொழுது நடைபெறும், எங்கே நடைபெறும், எப்படி நடைபெறும்? இந்த 3 கேள்வியை மனதில் வைங்க. கர்த்தர் சித்தமானால் நாளை நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். கொஞ்சம் நம்ம அப்படியே போனோம்னா 96வது பாயிண்ட், எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு முறை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நிகழ்ந்து விட்டது. ஆமென். இதிலிருந்து நம்ம பார்க்க போறோம். இங்க அநேக காரியங்களை நான் வைத்திருக்கிறேன், சில கேள்வி பதில்களையும் வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தொடர்ச்சியாக இந்த செய்தியை நாம் கேட்போமாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நிகழ்ந்து விட்டதா? இல்லவே இல்லை. ஏன்னா மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாமும் மறுரூபப்பட முடியாது. யாரும் எழுந்திருப்போமா? அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக அவருடைய வார்த்தையை இதுவரைக்கும் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ச்சியாக நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். அதை தொடர்ந்து மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இத்தனை செய்திகளும் வந்தாலும் நமக்குள்ள மறுரூபப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை இல்லை என்றால் நாம் மறுரூபப்பட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். விதமாக நாம் என்றென்றும் கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென்.
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். Praise the Lord Jesus. நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜாவோடு நானும் செல்வேன் பரலோகம். இன்னில்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் புது ராகம். ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பே ஓமேகாவுக்கு எல்லை இல்லா பேரின்பம். என் இயேசு ராஜாவோடு நானும் செல்வேன் பரலோகம். எல்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் புது ராகம். ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பே ஓமேகாவுக்கு எல்லை இல்லா பேரின்பம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்கால தொனியோடு மேகத்தில் வந்திடுவார். இமை பொழுதில் என்னை அவர் மறுரூபமாக்கிடுவார். எக்கால தொனியோடு மேகத்தில் வந்திடுவார். இமை பொழுதில் என்னை அவர் மறுரூபமாக்கிடுவார். என்று நீயும் ஆயத்தமா இயேசுவோடு சேர்ந்திடவே, இயேசுவோடு சேர்ந்திடவே. என் இயேசு ராஜாவோடு நானும் செல்வேன் பரலோகம். எண்ணில்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் புது ராகம். ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பா ஓமேகாவுக்கு எல்லை இல்லா பேரின்பம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பாவங்கள் கழுவியவர் பண்போடு மீட்டெடுத்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே நல்ல பங்கை எனக்கு இருந்தார். பாவங்கள் கழுவியவர் பண்போடு மீட்டெடுத்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே நல்ல பங்கை எனக்கு இருந்தார். பாடி நானும் பறந்திடுவேன், பரமனோடு வாழ்ந்திடுவேன், பரமனோடு வாழ்ந்திடுவேன். என் இயேசு ராஜாவோடு நானும் செல்வேன் பரலோகம். எல்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் புது ராகம். ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பா ஓமேகாவுக்கு எல்லை எல்லா பேரின்பம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். விசுவாச ஜீவியமே விண்ணில் கொண்டு சேர்த்திடுமே. வேதத்தை நீ சார்ந்திருந்தால் வாழ்வு ஒன்று கிடைத்திடுமே.
விசுவாச ஜீவியமே விண்ணில் கொண்டு சேர்த்திடுமே. வேதத்தை நீ சார்ந்திருந்தால் வாழ்வு ஒன்று கிடைத்திடுமே. வேந்தன் இயேசு வரும் நாளில் சேர்ந்திடு அவர் ராஜ்யமே, சேர்ந்திடு அவர் ராஜ்யமே. என் இயேசு ராஜாவோடு நானும் செல்வேன் பரலோகம். எண்ணில்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் பொது ராகம். ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பா ஓமேகாவுக்கு எல்லை இல்லா பேரின்பம். மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கேட்டு மணவாட்டி ஆயத்தப்படும் போது மணவாளனோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். நாமும் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். நல்லவரே வல்லவரே மசு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷமான என்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட இருக்கப்படும். கிறிஸ்துக்கள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது உயிரோடு இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் அவர்களோடு கூட ஆகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாக என்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட இருப்போகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவராக இயேசுவே. இந்த பரிசுத்த உபவாச நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்படி கிருபை தந்தீரே. நன்றியப்பா. தேவரீர் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றியப்பா. எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்து விட்டதா இல்லையா என்ற தலைப்பிலே உம்முடைய வார்த்தையை தந்தீர் ஆண்டவரே. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஆண்டவரே 3 காரியங்கள் நிகழ வேண்டும். அது ஆரவாரம், அது பிரதானத்துடைய சத்தம், அது தேவ எக்காலம். தேவ எக்காலம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற மணவாட்டியை ஆண்டவரே கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழுந்த மணவாட்டியை அவர்கள் மறுரூபப்படுத்தி ஆகாயத்தில் கொண்டு செல்கிறது. முதலாவது ஆரவாரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மணவாட்டியை ஒன்று சேர்க்க அழைக்கின்றது. மணவாட்டியை பிறப்பிக்கின்ற ஒரு ஜீவ அப்பமாக இருக்கிறது. இரண்டாவதாக பிரதானத்துடைய சத்தம் அது லாசர்வை உயிரோடு எழுப்பினது. அது கல்லறையில் இருந்த முற்பிதாக்களை உயிரோடு எழுப்பினது. இப்பொழுது பூமியின் கீழ் நித்திரையா இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு எழும்புவதற்கு ஆண்டவரே அந்த பிரதான சத்தம் எங்கள் மத்தியிலே தொனிக்க வேண்டும். முதலாவது அவர்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து அவர்கள் பட்டணத்துக்குள் காணப்பட்டார்கள். அதே போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தராக இயேசுவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக மூன்றாவதாக தேவ எக்காலம் தொனிக்கிறது. அந்த செய்தியானது எங்களை இமைப்பொழுதிலே மர்வமாக்கி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளும். வீட்டில் இருந்த பரிசுத்தவான்களோடு கூட உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் இணைந்து இமைப்பொழுதிலே மர்வமாகி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை சந்தித்து கல்யாண வீட்டுக்கு சென்று கல்யாண விருந்தில் பங்கு பெற்று ஆண்டவரே இயேசுவோடு கூட நித்திய காலமாக நாங்கள் என்றென்றைக்கு வாழ்வோம் என்ற வசனத்தின் அந்த வார்த்தைகள் நிறைவேற நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உபவாச ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவ செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகளையும் இனிமேல் இந்த செய்தியை கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாளை நடைபெறக்கூடிய ஆராதனை ஆசீர்வதியும். அந்த ஆராதனையிலும் பாடுகிற பாடல்கள் ஜெபங்கள் தேவ செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார்கள். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.